அன்பர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து திருநாவுக்கரசு பெருமானுடைய வரலாற்றை பெரிய புராண பாடல்கள் வழி வரலாற்றினை பகுதி பகுதியாக விளக்கம் செய்து உரையாற்றி வருகிறேன். அந்த வகையிலே அவர் அங்கே நல்லூரிலே நனைந்தணிய திருவடி என் தலைமையில் வைத்தார் என்று சொல்லி அந்த திருவிடை தீட்சை பெற்ற பிறகு அங்கே இறைவனை வணங்கி விடை பெற்று ஆரூர் வருகிறார். ஆரூரிலே தொண்டர்கள் எல்லாம் எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். இந்த தொண்டர்களுக்கெல்லாம் தொண்டனாகக்கூடிய அந்த புண்ணியம் எனக்கும் உண்டோ என்று சொல்லி வியந்து அந்த அடியார்களை எல்லாம் தொழுது அங்கே ஆரூருக்கு போய் அங்கே திருவீதியை வலம் அந்த புற்றிடங்கொண்டாரை வணங்கி போற்றி அறநெறியையும் போற்றி பல திருப்பதிகங்கள் திருத்தாண்டங்கள் திருக்குறந்தகை திருநேரிசை திருவிருத்தம் என்று பலவாறு பாடி போற்றி அங்கிருந்து கீழ்வேலூர் சில பதிகளுக்கெல்லாம் வழிவெல்லாம் இங்கெல்லாம் போயிட்டு மீளவும் ஆரூர் அந்த திரு ஆதிரை இருக்கு இல்லையா, அந்த திரு ஆதிரை பெருவிழாவை அப்படியே கொண்டாடக்கூடிய அந்த விழாவை அன்பர்கள் அதை மிகவும் கண்டு கழித்து உள்ள வாங்குகிறார். அந்த மகிழ்ந்து பிறகு திருப்புகழூர் தொழ வேண்டும் என்று நினைக்கிறார். திருப்புகழூரை போய் சென்று தொழுவோம் என்று சொல்லி அடியார் திருக்கூட்டத்தோடு போக அங்கே திருப்புகழூரிலே அப்பொழுது தங்கியிருந்த திருஞான சம்பந்த பெருமான் அப்பர் பெருமான் வருகிறார் என்று கேட்டவுடனே எப்படி தில்லையிலிருந்து சீர்காழிக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனேயே அடியார்களோடு பெரியோர்களெல்லாம் எதிர்கொண்டு போய் அழைத்து வந்தார் இல்லையா, அதே போல் அதே பண்போட திருப்புகழூர் எல்லையில் எதிர்கொண்டு அப்பர் பெருமானை அழைக்கிறார். அப்புறம் ஒருவருக்கு முறையாக வணங்கி பிறகு ஞானசம்பந்த பெருமான் திருவாரூர் பெருமைகளை கொஞ்சம் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த திரு ஆதிரை திருநாள் அந்த விழா நடந்ததில்லை, அது ஒரு திருப்பதியுமே அப்படியே பாடி அதை விளக்கம் செய்கிறார். பிறகு விடை கொண்டு நான் ஆரூரை தொழுது வருகிறேன், நீங்கள் புகழூரில் இருங்கள் என்று சொல்லி ஞானசம்பந்தர் சொல்லி விடைபெறுகிறார். அது 218 230வது பாடல் வரை உள்ள பகுதியை இந்த பகுதியில் 7வது பகுதியாக விளக்கம் செய்திருக்கிறேன். அன்பர்கள் தொடர்ந்து கேளுங்கள். சாதாரணமாக அந்த இது குரு பூஜை வருகிறது, அவருக்கு வருகிறது, இவருக்கு வருகிறது என்று சொல்லி அபிஷேக ஆராதனை எல்லாம் செய்கிறது, அது முக்கியம். அது இறைவனுடைய திருவுருளுக்கு அன்புக்கு ஆளாக்கும். ஆனால் எந்த நாயன்மாருக்கு இந்த பூஜைகள் செய்கிறோமோ அவர்களை பற்றி நுண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கணவன் எப்படி மனைவியை முழுவதுமாக புரிந்து வைத்திருக்கிறானோ, ஒரு மனைவி எப்படி கணவனை பிள்ளைகளை முழுமையாக புரிந்து வைத்திருக்கிறாளோ, அந்த அளவுக்கு இந்த ஆச்சாரியார்களை நுண்மையாக புரிந்து கொண்டு ஆராதிக்க வேண்டும். அப்போ தானே பயனுடையும். இது நான் சொல்கிறது ஒன்றும் பெரிய புரிந்து கொள்ள முடியாத தத்துவத்தை சொல்லவில்லை. அப்போ தான் அந்த அவர்களுடைய தொண்டின் உரைப்பு நம்ம உயிரறிவில் இயங்கி நமக்கு ஒரு அகமாற்றம் ஏற்பட்டு இந்த திண்மை ஒழிக்க நெறி அப்படிலாம் வரும், அந்த விளைவு வரும். அன்பர்கள் கூர்ந்து கவனித்து கேளுங்கள், உள்ளத்திலே இருத்துங்கள், இறைவன் அன்புக்கு ஆளாகுங்கள் என்று கூறி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாயனம். எல்லாம் வல்ல சிவபெரும்பொருளின் திருவருளும் குருவருளும் உள்நின்று உணர்த்த வேண்டி என்னை விட பெரியோர்களை எல்லாம் தாழ்ந்து வணங்கியும் முன்னை தவத்தின் பயனாக சிவஞான நாட்டத்தோடு என்னை தொடரும் அன்பர்களுக்கு எல்லா சிவமங்கள நலன்களும் எய்த வேண்டும் என்று இறைவனை இறங்கியும் எனது உரையை தொடங்குகிறேன். நாம் திருநாவுக்கரசு பெருமான் நிகழ்த்திய பல அற்புத வரலாறுகளை எல்லாம் தொடர்ந்து சொல்லும் பொழுது 6வது பகுதியாக திருவாரூரில் அணைந்து அங்கு வழிபட்ட பகுதியை எடுத்துரைத்தேன். அங்கிருந்து அவர் திருப்புகழூர் இறைவன் திருவருளால் திருப்புகழூர் தொழிலிருந்து திருப்புகழூரை நோக்கி செல்கிறார். அதிலிருந்து அங்கே ஞானசம்பந்த பெருமான் எதிர்கொண்டு அழைக்கிறார். அந்த நிகழ்வுக்கு நாம் இப்பொழுது செல்கிறோம். பெரிய புராணத்திலே 230வது பாடலிலிருந்து மீண்டும் தொடர்கிறோம். திருப்புகழூர் அமர்ந்தருளும் சிவபெருமான் சேவடிகள் கும்பிட்டு ஏத்தும் போற்றி பரவும் விருப்புடைய உள்ளத்து மேவி எழும் காதல் பொறி வேட்கை கூற. அந்த எண்ணங்கள் முதல் பாட்டில் நாவினுக்கு தனியரசர் நயக்கும் நாள் நம்பர் திரு அருளினாலேன்னு முதல் பாடலில் 229
முடிக்கிறார். ஆக திருவாரூர் பெருமான் திருவருளால இவருக்கு உள்ளத்துல திருப்புகலூரை தொழ வேண்டும் என்று ஒரு எண்ணம் எழுகிறது. ஏனென்றால் அங்கு ஞானசம்பந்த பெருமான் தங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. திருப்புகலூர் அமர்ந்தருளும் சிவபெருமான் சேவடிகள் கும்பிட்டு ஏத்தும் விருப்புடைய உள்ளத்து மேவி எழும் காதல் புரி வேட்கை கூற. மிகவும் இவருக்கு ஒரு வேட்கை, திருப்புகலூரை போய் தொழுதாக வேண்டும் என்று ஒரு வேட்கை ஒரு உள்ளத்தில் எழுகிறது. ஒருப்படுவார். அப்படிப்பட்டு சிந்தையில ஒரு முடிவு எடுத்து தர்றாரு. ஒருங்கிய மனத்தோடு ஒரு முடிவு எடுக்கிறார். திருவாரூர் ஒருவாறு தொழுது. திருவாரூர்ல மீண்டும் புக்கு புட்டிடம் கொண்டாரை வீழ்ந்து தாழ்ந்து வணங்கி விடை பெற்று அருள் கொண்டு அகன்று அந்த திருவாரூர் நகரிலிருந்து அகன்று அங்கு உள்ளம் வைத்து, ஆனா உள்ளத்தை என்ன பண்ணிருக்காரு, திருவாரூரோட புற்றிடம் கொண்டார் திருவடியிலேயே வைத்திருக்காரு. அதாவது திருவடியை எப்பொழுதுமே வீழி நகரான் விரையார் பாதம் தன் சென்னிமிசை கொண்டு ஒழுகும் சிறப்புற கொண்டு சொல்வார். தன்னுடைய தலையிலேயே விரையார் பாதத்தை அந்த மனமிக்க வீழிமலை இறைவனோட பாதத்தை நான் வைத்திருக்கிறேன்னு சொல்லி எப்பொழுதுமே உயிரறிவுல இறைவனோட திருவடியை பதித்த பான்மையினர் நமது அருளாளர்கள். அதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த திருவாரூர்ல நம்ம கோயிலை விட்டு வந்தோடனே முற்றிலுமாக மறந்து உலகிலுக்கு வந்துடும். இவர் ஆலயத்தை கசிந்தூரிக்கு வணங்கி விட்டு அந்த உள்ளத்திலேயே இறைவனை ஏற்றுக்கொண்டு அப்படியே விடுகிறார்கள். ஏற்று அதே சிந்தனையில் இருக்கக்கூடிய பான்மையினர் அவர்கள் உள்ள வைத்து பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாகர் பதிபிறவும் பணிந்து போந்தார். மலைமகள் பொறுப்பறையன, பொறுப்பு என்றால் மலை, பொறுப்பறையன மலையரசன், அவளோட மகள் மடமகள்னா இளைய மகளாகிய பார்வதி தேவியை இடப்பாகத்தில் வைத்திருக்கக்கூடிய இறைவனுடைய பதிபிறவும் பணிந்து போந்தார். போகும் வழியில இருக்கக்கூடிய பதிகள்லாம் இருக்குல்ல, எங்க பார்த்தாலும் ஒரு ஊர்லயே 6 சிவாலயம், 5 சிவாலயம், 4 சிவாலயம், 3 சிவாலயங்கள்லாம் சிறு கிராமங்கள்ல கூட இருக்குங்க. பழைய தஞ்சாவூர் மாவட்டம், அதாவது மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், இந்த மாவட்டங்கள் எல்லாம் உள்ளடக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்திலே எங் கோமல்ல 6 சிவாலயங்கள் இருக்கு. சாத்தனூர் திருமூலர் அவதரித்தது 8 கிலோமீட்டர் எங்க ஊர்ல இருந்து, திருவாரூர் ஆதீனத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர். 8 சிவாலயங்கள் அங்கு இருந்திருக்கின்றன. 5 சிவாலயங்கள் எடுத்து கட்டி இப்பொழுது பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஒரு சின்ன கிராமம். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர், ஒரு ஃபர்லாங் என்று சொல்லுவோம்ல, 200 மீட்டருக்கு ஒரு சிவாலயம். எதனால் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது, எவ்வளவு காலம், எவ்வளவு தொன்மையாக இருந்திருக்கும் இதெல்லாம் என்று நம்ம அறிவுக்கெல்லாம் எட்டாத ஒரு சிவ வழிபாட்டு முறை. அப்படிலாம் இருந்து உலகத்தை காத்தர்கள் இருக்கிறார். மக்கள்லாம் அப்படி கொண்டாடி இருக்கிறார்கள் சிவ வழிபாட்டு. ஆமா. பொறுப்பறையின் மடப்பாவை இடப்பாக இடத்தில் வைத்திருக்கக்கூடிய அவருடைய பதிவிரவும் பணிந்து போந்தார். எங்க திருப்புகலூரை நோக்கி போகிறார். அந்நாளில் இப்படி இவர் அங்கு போகக்கூடிய அந்த நேரத்துல ஆளுடைய பிள்ளையார் திருப்புகலி அதன்கண் நின்றும் பண்ணாக பூணணிவார் பயின்றபதி பலவும் பணிந்து சொல்வார். புண்ணாக மணங்கமழும் பூம்புகலூர் வந்திறங்கி பொறிவில் சீர்த்தி மின்னாரும் புரிமுன்னூல் முருகனார் திருமடத்தில் மேவுங்காலை. அப்பொழுது என்ன பண்ணிருக்காரு, புகழி காவலராகிய ஞானசம்பந்தர் பல பதிகைகளெல்லாம் அங்க வணங்கி இறுதியாக பூம்புகலூர்ல அங்க முருகநாயனார் தொண்டு செஞ்சுட்டு இருக்காருல்ல, முருகன் முப்போதும் செய்யும் முடிமேல் வாசமாமலருடையார் வருத்தமானிச்சதார்னு அந்த முருகநாயனாரை போற்றி முழுசு வண்டரை கொன்றை முருகன் முப்போதும் செய்யும் முடிமேல் வாசமாமலருடையார் வருத்தமானிச்சதார்னு அந்த புகழூர் ஆலயத்துக்குள்ளேயே வருத்தமானிச்சரன்னு சொல்லி சிறிய ஒரு அமைப்புல அந்த கருவறைக்கும் வடக்கு பகுதியில கிழக்கு நோக்கி அந்த தலம் இருக்கு. தனியாக அந்த தலம் இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. ஏன்னா அங்கேயே தங்கியிருந்த பூம்புகலூர்லயே தங்கியே அங்கேயே இறைவனோட திருவடி நிலை கூடிய அப்பர் பெருமான அந்த வர்த்தமானிச்சத்திற்கு பாடிய பாடல் பாடியிருப்பார். பாடிய பாடல் நமக்கு தவக்குறைவு. அவ்வளவு பாடல்கள் அங்க பாடினவரு அந்த வர்த்தமானிச்ச இறைவன் அந்த திருப்புகலூர் எல்லையில தான் இருந்திருக்கணும். வேற எங்கேயும் இருந்திருக்கலாம். ஒரு காலத்துல கொண்டு முதன்மை ஆலயத்தில் அதை வைத்திருக்கலாம். இப்பொழுது உள்ள நிலையில அந்த வர்த்தமானிச்சங்கிறது திருப்புகலூர் ஆலய கருவறையோட முன்மண்டபத்தோட வடபாகத்தில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஞானசம்பந்த பெருமான் ஒரு அற்புதமான ஒரு பதிகம் அதற்கு ஏற்றிருக்கிறாரு. அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் திருப்புகழி அதன் நின்றும் அங்கிருந்து புகழியாகிய சீர்காழில் இருந்து பண்ணாக பூணிவார்னா பாம்பை அணிந்து இருக்கக்கூடிய பயின்ற திருப்பதி பலவும் ஆங்காங்கு இருந்து அருள் புரிகிற பதிகள் பலவும் பணிந்து செல்வார். புண்ணாக மணங்கமழம்
புன்னாக என்று சொல்லி அது மர வகையை சொல்றாங்க. அது அந்த பூக்கள் எல்லாம் மணங்கமிழக்கூடிய பூம்புகளூர் வந்து இறங்கி போற்றி பரவி பொறிவில் சீர்த்தி ஒப்பிலாத ஒரு பெருமையுடைய மின்னாரும் முப்புரின் நூல்னா மின்போல் இருக்கக்கூடிய முப்புரின் நூலை அணிந்த முருகனாரோட திருமணத்தில் அங்கு வந்து தங்கி இருக்கக்கூடிய அடியார்களோட அங்க வந்து தங்கியிருக்கிறார். ஆண்ட அரசு எழுந்தருளி அணியாரூர் மணிப்புற்றில் அமர்ந்து வாழும் நீண்ட சுடர் மாமணியை கும்பிட்டு நீடு திருப்புகழூர் நோக்கி மீண்டருளினார் என்று கேட்டருளி எதிர்கொள்ளும் விரிப்பினோடும் ஈண்டு பெறும் தொண்டர் குழாம் புடைசூழ எழுந்தருளி எதிரே சொன்னார். பாருங்க, நாவுக்கரசு பெருமான சீர்காழி திருத்தலத்தில் இதற்கு முன்பு பிரிகிறார். விடை கொண்டு நான் பல திருப்பதிகளை எல்லாம் பார்த்து வருகிறேன் என்று சொல்லி அவர் விடை பெறுகிறார். சீர்காழி பதிலிருந்து திருக்கோலக்கா வரையில் வந்து ஞானசம்பந்த பெருமான் திருநாவுக்கரசு பெருமானோடு சென்று அங்கே இறைவனை வந்து போற்றி பரவி அவருக்கு விடை கொடுத்து மீளவும் சீர்காழி வர்றாரு. அப்படிப்பட்ட ஒரு பண்பு நல்ல சிதம்பரத்திலிருந்து தில்லையிலிருந்து இவர் சீர்காழி நோக்கி வரும் பொழுது ஞானசம்பந்தர் வந்து இதை கேள்விப்பட்டு உடனே தொண்டர்களோட வந்து எல்லையில் போய் வரவேற்கிறார். அவர் வந்து வீழ்ந்து வணங்க இவர் அப்பரே என்று சொல்ல, அவர் அடியேன் என்று சொல்ல, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. இங்கே என்ன நடக்கிறது என்றால், திருவாரூர்ல இருந்து பூம்புகழூர் நோக்கி அப்பர் பெருமான் வருகிறார். அவரை வந்து நாம் எதிர்கொண்டு அழைக்க வேண்டும் என்று எவ்வளவு பெரிய மரியாதை அவர் பேர்ல வைத்திருப்பாருன்னா, ஒரு அடியாருக்கு அடியார் எப்படிலாம் அன்பு செலுத்தணும், ஒரு மெய்மையான அன்பு. இதுதான் முறைமை, விதித்த முறைமை. ஒரு பெரிய அடியாருன்னா, ஒரு மெய்யடியாருன்னா அவர்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்னா, நம்ம வந்து வந்தாங்கன்னா வாயில்ல வந்து வரவேற்கணும், வாயில்ல வந்து மீள அனுப்பணும். இப்ப விருந்தினர்கள்லாம் வாயில் வரை அங்க வீட்டிலே கூடத்திலே விடை கொண்டு எல்லாம் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. போய் சென்று வருகிறேன் என்று நாம் வாசல் வரை வந்து வழி அனுப்பும் அந்த முறைமை இருக்கிறது. அதே போல அந்த பண்பு நலங்கள்லாம் காக்கணும். கூடத்திலே உட்காந்துட்டு சரி போயிட்டு வாங்க என்று சொல்லக்கூடாது. அப்படிலாம் கூட இப்ப கால மாறுபாட்டுல அப்படியெல்லாம் வந்துட்டு சாதாரணமாக நம்ம இல்லத்துக்கு விருந்தினர்களாக வந்தாங்கன்னா அவர்களை முறையாக வரவேற்று முறையாக அனுப்பி வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெரிய ஒரு மெய்யடியார்கள் எப்படி வரவேற்கப்பட வேண்டும் என்பதற்கு வாழ்ந்து காட்டி ஞானத்தை போதிக்கிறார்கள். உரையாளையோ எழுத்து வடிவாகவோ போதிப்பது இல்லாம இந்த ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு வாழ்ந்து காட்டி போதிக்கிறாங்க. ஆண்ட அரசு எழுந்தருளி, ஆண்ட அரசுனா ஆட்கொள்ளப்பட்ட அரசு. எம்பெருமான் வந்து எம்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட அரசாகிய திருநாவுக்கரசு பெருமான் எழுந்தருளி அணியாரூர் மணிப்புற்றில் அமர்ந்து வாழும். திருவாரூருக்கு எழுந்தருளி அந்த மணிப்புற்றில் விரும்பி வாழும் நீல் சுடர் மாமணியை கும்பிட்டு, நீல் சுடர் மாமணி போன்ற அந்த இறைவனை கும்பிட்டு நீடு திரு புகழூர் நோக்கி. அங்க நாவுக்கரசு பெருமான் முதல்ல அங்க வந்து வணங்கும் போது மணிப்புற்றில் சோதி வடிவாக இறைவன் இருந்ததா சேக்கிழார் பெருமான் குறிக்கிறாரு. இந்த இடத்துலயும் அதை குறிக்கிறார். அந்த மணிப்புற்றில் வந்து இந்த நீல் ஜோதியை வணங்கி வந்தார் என்று இது வந்து நம்ம எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டதெல்லாம். புகழூர் நோக்கி மீண்டறினார் என்று கேட்டறி, புகழூர் நோக்கி வந்து ஆரூரிலிருந்து மீண்டு புகழூரை நோக்கி வருகிறார் என்பதை இது வந்து இந்த செய்தி இவருக்கு கிடைக்குது. கேட்டறி எதிர்கொள்ளும் விருப்பினோடும், எதிர்கொண்டு அவரை அழைக்க வேண்டும் என்ற விருப்பினோடும் தொண்டர்கள் குழாத்தோடு சேர்ந்து அங்க எதிர்கொண்டு போகிறார். அதாவது பூம்புகழூர் எல்லையை தாண்டி போகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஈண்டு பெரும் தொண்டர் குழாம் புடைசூழ, பெரும் தொண்டர் குழாம் புடைசூழ எழுந்தருளி எதிரே சென்றார். கரண்டமளி தடம் பொய்கை காழியர்கோன் எதிரணியும், அந்த பொய்கையால் சூழப்பட்ட காழியர்கோன் வந்து எதிரணியும் காதல் கேட்டு அந்த விருப்பத்தை வந்து நாவரசரும் வந்து அறிந்து கொள்கிறார். வறண்டு மணி புனல் புகழூர் நோக்கி வரும் வாகீசர் மகிழ்ந்து வந்தார். எழுந்தருளி நம்ம எதிர்நோக்கி புகழிவேந்தர் ஞானசம்பந்த பெருமான் வருகிறார் என்று கேட்டு மிகவும் மகிழ்ச்சியோட அந்த செய்தி இவருக்கு அதற்குள்ள கிடைச்சிடுது. திரண்டு வரும் திருநேற்று தொண்டர் குழாம் இருதிரமும் சேர்ந்த பொழுதில் இவரோட தொண்டர் குழாம் நாவரசர் பெருமானோடு வரக்கூடிய தொண்டர் குழாம், ஞானசம்பந்தர் பெருமானோடு உடன் வரக்கூடிய தொண்டர் குழாம்லாம் எதிரே வந்து சேரும் பொழுது இரண்டு நிலவின் கடல்கள் ஒன்றாகி அமைந்த பொழுது நிலவுலகில் உள்ள இரண்டு கடல்கள் வந்து ஒன்றாகி எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு காட்சி அணைந்ததன் போல் இசைந்தது என்று. அப்ப கடல் ரெண்டு வந்து கலக்கும் பொழுது என்ன ஆயிடும், ஒன்றில் ஒன்று எப்படி கலந்ததுன்னே தெரியாது இல்லையா. அப்படி வந்து உதாரணத்தை வந்து சொல்லுகிறார். இரண்டு கடல்கள் கலந்ததுன்னா இவர்கள் தொண்டர் யாரு அவர்கள் தொண்டர் யாருன்னு எல்லாரும் கலந்து ஒவ்வொருவரையும் போற்றி அப்படிலாம் வணங்கி மகிழ்வார்கள் என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை திருநாவுக்கு அரசு எதிர் சென்று இறங்கிய
திருநாவுக்கரசர் பெருமான் சென்று பெருமான் வணங்குறாரு ஞானசம்பந்தர். சிறபுரத்து தெய்வ வாய்மை பெருஞான சம்பந்த பிள்ளையார் எதிர் வணங்குறார்கள். எப்படி முறைப்படி அடியார்கள் ஒருவரை ஒருவர் கண்டால் வணங்க வேண்டுமோ அப்படி வணங்குகிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பரே நீர் வருநாளில் திருஆரூர் நிகழ்பெருமை வகுத்துரை பெற. இவர் வேட்கையோட கேட்கிறாரு, நீங்க அங்கிருந்து வருகிறீர்கள் திருவாரூர்ல இருந்து, அங்கு என்ன நிகழ்கிறது என்பதை அந்த பெருமைகளை எல்லாம் எனக்கு எடுத்துரைப்பீர் என்று ஞானசம்பந்த பெருமான் வேண்டுகிறார். அப்பொழுதுதான் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா, அங்க ஆதிரை நாளோட அந்த ஆதிரை நாள் பெருவிழா சிறப்பாக நடந்தது. நிறைவுற்ற பிறகு திருப்புகலூரை நோக்கி நாவரசர் வருகிறார் என்று நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். வருநாளில் திருஆரூர் நிகழ்பெருமை வாழ்த்து. நீங்க கிளம்பி வந்தீர்களா, அப்ப என்ன அங்க பெருமையாக நடந்தது, என்ன சிறப்பாக நடந்தது என்று வினவுகிறார் ஞானசம்பந்த பெருமான் என்று கூற, அருநாமத்து அஞ்செழுத்தும் பயில்வாமை அரிய திருநாமமாகிய அஞ்செழுத்தையும் பயிலக்கூடிய வாய்மையுடைய அவரும் எதிர் அருளி செல்வார். என்ன செய்யறாருன்னா, ஒரு அற்புதமான திருப்பதிகம் முத்து மணி பொற்கவரி என்று எடுத்து ஒரு அற்புதமான ஒரு திருப்பதிகம் பாடுறாரு. இந்த திருவாதிரை மிகவும் முக்கியம். நம்ம அடியார் பெருமக்கள்லாம் மாத திருவாதிரையே வைங்க. நாங்கள் மயிலாடுதுறையில் என்ன செஞ்சோம்னா, ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை திருநட்சத்திரத்தன்று காலை 10 மணியிலிருந்து 1:30 மணி, அப்புறம் உணவுக்கு அப்புறம் ஒரு 2:30 3:30 வரலாம், அப்படி வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு பதியத்துக்கு ஒரு திருப்பதிகத்துக்கு 1.5 மணி நேரம் வெவ்வேறு புலவர்கள் அங்க பயிலக்கூடியவர்கள், அங்க உள்ள ஆசிரியர்கள்லாம் யாருமே பொருள் வேண்டாத எல்லாம் திருத்தொண்டாக செய்து, இந்த வாய்ப்பு கிடைத்தாலே புண்ணியம்னு அங்க போட்டி. ஒரு 10 பேருக்கு மேல எங்கள்கிட்ட பேசக்கூடியவர்கள், விரித்து உரைக்கக்கூடிய அன்பர்கள்லாம் அப்படி இருக்காங்க. நாங்களும் தயார் பண்ணி வைத்திருக்கிறோம். யாருக்கு இந்த வாய்ப்பு கொடுப்பது என்று ஒரு போட்டி நிலம் ஒன்று வச்சுங்களேன். அப்படி 8 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வந்தோம். போன சென்ற ஆண்டு மார்ச் மாதம் அந்த கொரோனாவால் அது நிறுத்தப்பட்டது. பிறகு மார்கழி மாதம் தொடங்கி நடத்தி வந்தோம். அப்புறம் சென்ற மாதத்திலிருந்து அதை மேலும் நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. எல்லாம் என்ன செய்யறது, உள்ள இறைவனோட திருவருள் என்று. அதனாலதான் இந்த யூடியூப்ல சாமி சேர்த்து விட்டார். அது இல்லைன்னா நான் இங்க வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இறைவனோட திருவுளம் எப்படியோ செலுத்துகிறாரோ அப்படி நாம் செலுத்தப்படுகிறோம். அந்த திருவாதிரை மிகவும் முக்கியம். ஏன்னா, ஊர்திரை வேலை உலாவும் உயர்மயிலை கூர்தரு வேல்வல்லார் கொற்றங்கோல் சேரிதனில் கார்தரு சோலை கபாலிச்சரம் அமர்ந்தான் ஆர்திரை நாள் காணாதே போதியோ பூம்பாவை. இந்த விழாவோட உதாரணம் 4வது பாடல்ல 2வது திருமுறையில 47வது பதிகம் 4வது பாடல் திருமயிலையில சீகாமரம். அந்த திருமயிலையில அந்த பூம்பாவையை உயிர்ப்பிக்கும் பொழுது பாடுறாரு. ஊர்திரைவேல்னா ஊர்ந்து வரக்கூடிய திரைனா அலைகள், உலாவும் உயர்மயிலை. அந்த திரைகள் உலாவக்கூடிய அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய உயர்மயிலை கூர்தரு வேல்வல்லார் கொற்றங்கொள் சேரிதனில். கூர்மையான கண்டோரை வெற்றி அடையக்கூடிய கூர்மையான கண்களை உடைய பாவையர்கள் பயிலக்கூடிய வெல்லக்கூடிய கொற்றங்கொள் சேரிதனில் கார்தரு சோலை, கருமையான அந்த வளத்தால் உள்ள கார்தரு சோலை கபாலிச்சிதம் அமர்ந்தான் ஆர்திரை நாள் காணாதே போதியோ பூம்பாவைன்னு பாடி அந்த குளத்துல இருக்கிற எண்பும் சாம்பலும் உருவாகி வருவதற்கு ஒரு ஒரு அற்புதமான பாடலாகி அந்த உலகோருக்கான அங்க பூம்பாவை எழுறா. இதுல என்ன தெரிஞ்சுக்கணும், கடற்கரையை ஒட்டி நமது மயிலாப்பூர் ஆலயம் இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய சான்று. இது நம்ம பெரிய சான்றாக எதிர்காலத்துல எப்படியோ ஒரு மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் பொழுது அன்பர்கள்லாம் இந்த கவனத்தில் கொள்ளுங்கள். அந்த கடற்கரையை ஒட்டியே இருந்திருக்குது, மிகவும் ஒட்டியே இருந்திருக்குது. அந்த சில என்னென்ன தவறுகள்லாம் நிகழ்ந்திருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். அதை நான் இப்ப இங்க பேச வரல. அப்படிப்பட்ட சிறப்புடைய அந்த நாள் திருவாதிரை நாள். இறைவனுக்கு உகந்த நட்சத்திரம். இறைவனுக்கு ஏது நட்சத்திரம், பிறப்பும் இறப்பும் இல்லாதவருக்கு. ஆனால் இந்த திருவாதிரை நாள் அவர் விரும்பக்கூடிய ஒரு நட்சத்திரமாக நாம் அப்படி சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். அப்ப அருணாமத்து அஞ்சு எழுத்தும் பயில்வாமை அவரும் எதிர் அருளி செய்வார். யாரு? நாவுக்கரசர்.
235வது பாட்டு. சித்தம் நிலாவும் தென் திருவாரூர். தென்னா இனியன்னு ஒரு பொருள், இனியன்னு ஒரு பொருள் அப்படின்னா தென்னா தெற்குன்னு திசையை வந்து குறிக்காது. அதே போல தென் திருப்புவனம் அதை போலாம் சொல்லுவாங்க. அந்த தென்ங்கிற சொல்லுக்கு ஒரு இனியங்கிற ஒரு பொருள் இருக்கு. சித்தம் நிலாவும் தென் திருவாரூர், சித்தத்திலே நிறைந்திருக்கக்கூடிய அழகிய திருவாரூர் நகராலும் மைத்தழை கண்டர், மை பூசப்பட்ட அந்த விடத்தை பொருந்திய விடத்தை வைத்திருக்கக்கூடிய கண்டர் ஆதிரை நாள் மகிழ் செல்வம். ஆதிரை நாள் அந்த பெருவிழா நடந்தது, அதுல கூடிய மகிழ்ந்த செல்வம் இத்தகமித்து என்று எண்மொழியன். அதோட பெருமையை நான் வந்து அங்க நடந்த விழா இருக்குது ஆறுதிரை நாள்ல, அந்த விழாவோட பெருமையை நான் என்னன்னு சொல்வேன்னு சொல்றாரு. அப்ப என்ன நடந்திருக்குன்னா, இந்த பங்குனி உத்திர நாளும் மார்கழி திருவாதிரை நாள் மட்டும்தான் வீதி விடங்க பெருமானாகிய தியாகராஜ பெருமான் பாதம் காட்டுவார். அப்போ வந்து என்னன்னா, ஆறுதிரை நாளும் அவர் வந்து வளம் வந்திருக்கிறார், வீதி வந்திருக்காக. தேர் வந்து ஆண்டுக்கு 2 முறை ஓடி இருக்க வேண்டும் என்று நாம் வந்து ஊகிக்கன்னா ஒரு வரலாற்று அடையாளமாக இந்த திருப்பதிகமே அப்படி அமைந்திருக்கிறது. இந்த திருப்பதிகத்தை நாம் வந்து முழுமையாக இன்று பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. அப்படி பண்ணிட்டு அது எப்படி நான் வந்து சொல்ல முடியும்னு சொல்லி, என்னால் முடியாது இருந்தாலும் இயன்றவாறு சொல்கிறேன் என்ற ஒரு கருத்துல வந்து சொல்றார் என்று அருள் செய்தார். முத்து விதான மணிப்பொன் கவரி மொழிமாலை, அப்படிப்பட்ட ஒரு திருப்பதிகத்தை அங்க நமக்கு அருளி செய்கிறாரு. 4வது திருமுறையில 21வது பதிகம் குறிஞ்சி பண்ணில் அதை பாடுகிறார். அதை நாம் வந்து இப்பொழுது பார்ப்போம். மேம்போக்காவது இதை பார்க்கணும். இது பெரிய புண்ணியம், கேட்கறதும் புண்ணியம், சொல்றதும் புண்ணியம். இந்த திருவாதிரையோட சிறப்பை சொல்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்தது பெரிய புண்ணியம். முதல் பாடல். முத்து விதான மணிப்பொற்கவரி முறையாலே பக்தர்களோடு பாவேர் சூழ பழிப்பின்னே வித்தக கோல வெண்டலை மாலை விரதிகள் அத்தன் ஆரூர் ஆதிரை நாளாம் அது வண்ணம். அந்த ஆதிரை நாளோட வண்ணங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா, முத்த விதானம் மணிப்பொற்கவரி முறையாலே. அந்த முத்து விதானம்னா இந்த மேல் கட்டிய கூட இருக்கு பாருங்க, முத்துக்கள்லாம் கோரைகள்ல வீதிகள் எல்லாம் கட்டிகள் மேற்கட்டிகள்லாம் கட்டி இருக்கிறது. பொற்கவரி எல்லாம் வந்து பொன்னாலான அந்த கவரிகள்லாம் முறையாக அமைக்கப்பட்டு அந்த விழா சிறப்பா வந்து எப்படி ஊர் அலங்கரிக்கப்பட்டதுங்கிற கருத்தை இங்க கொண்டு வர்றாரு. பக்தர்களோடு பாவையர் சூழ பழிப்பின்னே, பக்தர்கள்லாம் சூழ வரார்கள். இங்க பாருங்க, பக்தர்களை சொல்றாங்க. பல்வேறு படிநிலையில் உள்ள பக்தர்களோட பாவையர்கள்லாம் சூழ அந்த இறைவனுக்கான இந்த நிவேதனம் செய்யக்கூடிய பொருள்கள் எடுத்து வருது, அதை தாங்கி கொண்டு மேலதாளங்களோட இசைத்து அழித்து வரக்கூடிய ஒரு காட்சியை சொல்றாரு. வித்தக கோல வெண்டலை மாலை விருதிகள், அங்க வந்து வெவ்வேறு விதமான கோலங்களோட அந்த வெண்டலை மாலையை வந்து வைத்திருக்கக்கூடிய இறைவன் ஒரு பொருள், வெண்டலை மாலையை அணிந்திருக்கக்கூடிய விரதிகள் என்று கூட எடுத்துக்கொள்ள. ஏன்னா பல தேசங்கள்ல இருந்து வரக்கூடியவர்கள்லாம் இருக்காருங்கள, காபாலிகர், மாவிரதர், பாசுபதர் என்று பல்வேறு வகையில. ஆனா இறைவன் ஒருத்தர் தான், சிவபெருமான் தான், வேற எவனையும் நினைச்சு கூட அவர்கள் வந்து பார்க்க மாட்டார்கள். ஆனா அந்த கோட்பாட்டுல வழிபாட்டு முறையில சில தத்துவ கோட்பாட்டுல கொஞ்சம் மாறுபட்டு இருப்பார்கள். இந்த சுத்த சித்தாந்த சைவத்திற்கும் அதற்கு கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் வந்து இறைவனை அதே போலதான் அங்க வந்து காபாலிகரா தானே வராரு. இங்க சிறு தொண்டர் வீட்டுக்கு உத்தராபதியும் அப்படின்ட்டு அங்க அப்படி சொல்றாருல, அங்க வந்து மாவிரதர் கோலத்துல மானக்கஞ்சார நாயனார் வீட்டுக்கு வர்றாருல, அதெல்லாம் வந்து அகப்புற சமயத்தை சார்ந்தவை. பாவேஸ்வர பலிப்பின்னே வித்தக கோல வெண்டலை மாலை விரதிகள் அத்தன் ஆரூர் ஆதிரை நாளாம் அது. அத்தனாகிய ஆரூர்ல இருக்கக்கூடிய இறைவனோட அந்த ஆதிரை நாளோட பிரிவு இப்படித்தான் இருந்தது என்று சொல்கிறார். அடுத்த 2வது பாட்டு. நனியார் சேயார் நல்லார் தீயார் நாளோர், எல்லாரும் வராங்க. அண்மையில் நனின்னா கிட்டக்க வர்றது, தொலைவிலிருந்து வரவங்க. இங்கேயே அருகாமையிலே இருப்பவர்கள் வந்து பங்கெடுத்துக் கொள்வது. தொலை தூரங்கள்ல இருந்து வந்து அப்பெல்லாம் கட்டு சோறெல்லாம் கட்டி எடுத்து வருவார்கள் இல்லையா, நடந்துதானே வர முடியும், வேற பயணத்துக்கு என்ன இருக்கு. தொலை தூரத்துல இருந்து வரவர்கள், நல்லவர்கள் வராங்க, தீயவர்கள் வருவாங்க. நாள்தோறும் பிணிதான் தீரும் என்று பிறங்கி கிடப்பாங்க. அதோடு இல்லாம நம்ம உடற்பிணி, இந்த விரைவி பிணி எல்லாமே தீரும் அப்படி என்று சொல்லி அதனால வந்து நெருங்கி வரக்கூடியவர்கள், மிகுதியாக வரக்கூடியவர்களும் பெருகி வரக்கூடியவர்களும் கிடப்பாரும் எப்படிலாம் வணங்குறாங்களாம். மணியே, பொன்னே, மைந்தா, மணாலா என்பார்கள். இப்படியெல்லாம் கூடி இந்த மக்கள் நல்லவங்க தீயவங்க கிட்டக்க இருக்கிறவங்க தொலைவில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இப்படியெல்லாம் சொல்லி வணங்கினா அவர்களுக்கெல்லாம் அணியானாக இருக்கக்கூடிய அண்மையனாக இருக்கக்கூடிய பெருமானாக இருக்கக்கூடியவர். இந்த அப்படி வந்து இந்த விழா நடக்குது. இந்த விழாவில் வந்து எப்படிலாம் பேசுறாங்க. மணியே, பொன்னே, மைந்தா, மணவாளா
மணாலா என்று இப்படியெல்லாம் வந்து இறைவனோட அந்த இவரோட தியாகராஜ பெருமான அழகை பார்த்து மயங்கி இப்படியெல்லாம் வந்து சொல்லி போற்றி பரவி வணங்குகிறார்கள் என்று அந்த 2வது பாடல்ல அப்படி சொல்கிறார். 3வது பாடல்ல வீதிகள் தோறும் வெண்கொடியோடு விதானங்கள். வீதிகள் தோறும் எப்படி இருக்குன்னா வெண்மையான கொடி, அந்த விடை கொடிகள் இல்லத்துக்கு இல்லம் கட்டப்பட்டு விதானங்கள்லாம் மேற்கட்டின்னு சொல்லுவாங்கல்ல, நிழல் படாம அந்த வண்ண துணிகள்லாம் கட்டுறாங்கல்ல, அதுக்கு தான் விதானங்கள்னு பேரு. சோதிகள் விட்டு சுடர்மணிகள் ஒளி தோன்ற, வெறும் சோதி மணிகள்லாம் தோன்றுகிறது. பவளங்கள் முத்துக்கள் இந்த மணிகள்லாம் வந்து பலபல என்று அந்த ஒளி வீசுகின்றன. சாதிகளாய பவளமுத்து தாமங்கள் மாலைகள், தாமங்கள்னா மாலைகள். ஆதிரை ஆரூர் ஆதிரை நாளாம் அது இப்படியெல்லாம் இந்த ஆதிரையில திருஆதிரையில இப்படிப்பட்ட அந்த காட்சிகள் எல்லாம் இருக்கு. அப்படியெல்லாம் மக்கள் வந்து ஈடுபட்டு அலங்கரித்து இந்த ஒளி வீசக்கூடிய முத்து மாலை பவள மாலைகள்லாம் கோர்த்து அழகூட்டுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அடுத்த 4வது பாட்டு. குணங்கள் பேசி கூடி பாடி தொண்டர்கள் பிணங்கி தம்மீர் பித்தரை போல பெற்றுவார். இறைவனோட பெருமைகளை எல்லாம் பெற்றுவாங்களாம். ஒருவருக்கு ஒருவர் போட்டி. எதை பிணங்கினா, நான் இறைவனோட பெருமைகளை இப்படிப்பட்டவர், அப்படி வந்து அன்றைக்கு காத்தாரு, தேவர்கள்லாம் வந்து இறைஞ்ச விடத்தையே உண்ட பெருமான் அப்படிமா. ஐயோ, தேவர்கள்லாம் வந்து இறைஞ்ச இந்த உலகத்தை முப்புறத்தை வந்து அழித்தவர் அவரு. யமனை வந்து ஒருத்தன் சரணடைந்த உடனே தன்னோட தொண்டன் யமனையே வந்து உதைத்து விட்டுவார்னா, இப்படி பல பெருமைகள் வந்து எண்ணற்ற அவரோட பெருமையை வந்து எப்போ வந்து பேச முடியும்? ஆட்பால் அவருக்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புயல் அளவில்லை கிழக்க வேண்டாம். யார் வந்து ஆட்கொள் சரணடைகிறார்களோ, தனக்கு அடியார்களாக மெய்யடியார்கள் இருக்கிறார்களோ, அவருக்கு அருளக்கூடிய வண்ணமும் இறைவனோட பெருமையும் பேச போயிருந்தா எல்லையே உழைப்பிலங்கிறாரு ஞானசம்பந்த பெருமான். அப்படிப்பட்ட அது வந்து ஆத்துல போட்டு போன பாட்டு 4வது பாட்டு. வாழ்காந்தனர்னு தொடங்கக்கூடிய பாசுரத்துல 4வது பாட்டு. ஆட்பாளவருக்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டாம். கேட்காத, இதுக்கு அளவே கிடையாதுன்னு பாரு. அதே போல குணங்கள் பேசி கூடி பாடி தொண்டர்கள் ஒருவருக்கு ஒருவர் இறைவனோட பெருமைகளை வந்து பேசுவதில் வந்து போட்டி. பிணங்கி தம்பீர் பித்தரை போல பிதற்றுவார். அதாவது இறைவன் மேல வந்து ஒரு பித்துனா அது தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாத ஒரு நிலைமை. பிதற்றுவார். வணங்கி நின்று வானவர் வந்து வைகளும். வானவர்கள், தானவர்கள், முனிகள், ரிஷிகள், காட்சியில வந்து புலனாக கூடியவர்கள், புலனாகாதவர்கள் எல்லோரும் வந்து வணங்குறாங்க. வைகளும் தினம் அனங்கன் ஆரூர் ஆதிரை நாளாம் அது வண்ணம். அப்படிப்பட்ட இறைவன் வந்து அங்கமே இல்லாதவன். இறைவனுக்கு எது அங்கம்? அங்கம்னா இது, அனங்கம்னா அங்கம் இல்லாதவன் அர்த்தம். அப்படிப்பட்ட ஆதிரை நாளோட பெருமை அப்படிலாம் இருந்ததுங்கிறாரு. அடுத்த பாட்டு. நிலவெண் சங்கும் பறையும் ஆர்ப்ப. அந்த வெண் சங்கம் வந்து ஊதுது. விழாக்கள்ல வந்து சாமி வரும்போது நம்ம தொண்டர்கள்லாம் இப்ப அதை செய்யறாங்கல்ல, இந்த இசை கைலைவாதிய குழு என்று ஆங்காங்கே வந்து புறப்பட்டு இது வந்து இறைவனோட வழிபாட்டிற்கு உழவாரத்தை போல இதுவும் வந்து ஒரு தொடக்க நிலையாக இருக்கு. நன்றாக மிகவும் சிறப்பாக ஒரு தன்னார்வத்தோடு செய்கிறார்கள். யாரும் வந்து அவர்கள் ஏதோ முன்பிறவியோட புண்ணிய தவத்தோட இயல்பால அவர்களுக்கெல்லாம் அந்த எண்ணம் ஏற்பட்டு தொடர்ந்து மிகவும் சிறப்பாக விழாக்கள்லாம் தானாகவே வந்து கலந்து கொள்கிறார்கள். அப்படிலாம் நடக்குது. நிலவன் சங்கம் பறையும். பறையினா வேகமா வந்து ஒலிக்கக்கூடியது. ஆர்ப்ப நிற்கில்லா பலருமிட்ட கள்ளவடங்கள் பறந்துங்கும். அந்த காலில் கையிலெல்லாம் கள்ளவடம்னா அது ஒரு ஒலிக்கக்கூடிய இசைக்கருவி. இதுல எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம்னா, கையில வந்து சலங்கை கட்டிக்கிறாங்க, காலில் எல்லாம் சலங்கை வட்டமாக கட்டி அதெல்லாம் ஒலி எழுப்புது பாருங்க, அப்படிலாம் சொல்லலாம். இந்த ஒலிகள்லாம் எங்க பார்த்தாலும் பறந்து எழுது. கலவ மஞ்சை காரென்றெண்ணி கழித்து வந்து இந்த மஞ்சைகள்லாம் கலாப மயில்கள்லாம் என்ன செய்யுது, ஏதோ மேகங்கள் தான் இடி இடிக்குன்னு சொல்லி மயங்கி அங்கேருந்து வந்து இங்கே வந்து பார்க்குது. பார்த்துட்டு அவைகளும் வந்து ஒலித்து ஆடி மகிழுது. அப்படி வந்து இந்த ஆதிரை நாளோட அழகுன்னு சொல்லி இந்த இசைக்கருவிகள் எப்படி முழங்கினது என்பதை அற்புதமாக இங்க விவரிக்கிறாரு. அடுத்தது. விம்மா வெறுவா விழியாது எழியா வெருட்டுவார், தம்மான் பிளராய் தரியார் தலையால் முட்டுவார், எம்மான் ஈசன் எந்தை என என் அப்பன் என்பார்கட்கு அம்மான் ஆரூர் ஆதிரை நாளாம் அதி. விம்மா விம்மிவார்கள், இறைவனை நினைச்சு வெறுவி விழுவார்கள், விழியாது எழியாது வெருட்டுவார்கள். பல்வேறு மெய்ப்பாடுகளை வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் வந்து இறைவனை நினைஞ்சு பல்வேறு மெய்ப்பாடுகள் அந்த உள்ளத்தோட எழுச்சிகளை எல்லாம் வந்து சொல்றாரு. தம்மான் பிளரான்னா
தனக்குன்னு எந்த செயலும் இல்லை, இறைவன் தான் நம்மளை இப்படியெல்லாம் நிகழ்த்துறாரு, இறைவன் தான் நம்மளை இப்படி வணங்க வைத்திருக்கிறாரு பக்கத்தில் அவர்கள் நிற்கிறார்கள். இவர்கள் எந்தவித கூச்சமும் இல்லாம அப்படியே விம்மி வெறுவி வீழ்ந்து அந்த இறைவனை பலவாறு போற்றி வணங்கக்கூடியவர்கள். தம்மாண்பிளராய் தரியார் தலையால் போய் முட்டுவாராம், முட்டி மோதி அப்படியெல்லாம் வழிபடுவார்கள் என்று சொல்கிறார். அது தன்னோட கட்டுப்பாட்டை மீறி இந்த வரக்கூடிய மெய்யடியார்கள்லாம் அந்த விழாவை பார்த்து ஈசன் எழுந்தருள்வதை பார்த்து தம்முடைய கட்டுப்பாட்டை விட்டு அப்படி வணங்குகிறார்கள் என்று நாம் சொல்லலாம். எப்படிலாம் சொல்லலாம், எம்மான் என்னுடைய அம்மானே, ஈசா எந்தை என் அப்பன், இப்படிலாம் உறவு முறையில ஈசனை வணங்கக்கூடிய மெய்யடியார்கள். அப்படிதான் நமக்கு ஞானாசிரியர்களா நாமும் அப்படிதான் வணங்கணும். ஏதோ ஒரு உறவு முறை இறைவன் மேல வைத்துக்க. உங்களோட படிநிலைக்கு தக்கவாறு கணவனாக நினைக்கலாம், காதலனாக நினைக்கலாம், தாயாக நினைக்கலாம், தந்தையாக நினைக்கலாம், நண்பனாக நினைக்கலாம், ஆண்டானாக நினைக்கலாம். எப்படி வேணாலும் பல்வேறு முறையில அந்த இறைவனை வகுத்து கொண்டு எது பிடிக்குதோ அந்த வகையில பண்ணுங்க. இவங்க எல்லாமே சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்றதெல்லாம் சொல்றாரு. எம்மான்னு ஒருத்தன் சொல்றான், ஈசான்னு சொல்றான், எந்தைன்னு சொல்றான், என் அப்பான்னு ஒருத்தன் சொல்றான். என்பார்கட்கு அம்மான், எல்லாருக்கும் தாயாக இருக்கக்கூடியவன், தகப்பனாக இருக்கக்கூடியவன் அந்த இறைவன் ஆரூர்ல இருக்கிறவன். அப்படி அந்த விழா சிறப்பாக நடந்தது அப்படின்னு சொல்றாரு. செந்துவர் வாயார் செல்வனே சேவடி சிந்திப்பார். நல்ல செந்துவர் வாயார் மைந்தர்களோடு மங்கையர் கூடி மயங்குவார். நல்ல சிவந்த வாயை உடைய இறைவனோட திருவடியே சிந்திக்கக்கூடிய அந்த மைந்தர்களோடு அப்படிப்பட்ட அழகிய மங்கையர்கள்லாம் அங்க அந்த விழாவை கண்டு அதோட பொலிவுல அழகுல மயங்கி நிற்பார்களாம். இந்திரநாதி வானவர் சித்தர் எடுத்து, இந்திராதி தேவர்கள், வானவர்கள், தானவர்கள் எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. முனிவர்கள், ரிஷிகள் எடுத்து போற்றி பரவும். அந்திரன்னா தனியன்னு பேரு, தனியாக இருக்கக்கூடிய ஏகனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய ஆதிர நாள் அப்படி சிறப்பாக இருந்தது. எல்லோரும் சேர்ந்து மகிழ்கிறார்கள். முடிகள் வணங்கி மூவாதார் தேவர்கள், மூவாதவர்கள் எப்பொழுதுமே முடிகளால் வணங்குறாங்க. இங்க வணங்கி முன் செல்ல அவரெல்லாம் வணங்கி அவர்கள்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இறைவன் நம்ம ஊர்வலமாக ஊர் கொண்டு வருகிறோம் இல்லையா, இப்போ தேரூர்ந்து வடிகோல் வேய்தோல் வானர மங்கையர் பின் செல்ல. அந்த தேவர்கள்லாம் முன் போறாங்க. அழகிய தோள்களை உடைய வானர மங்கையர்கள்லாம் பின் செல்கிறார்கள். இது ஞானத்தால் காண்பவர்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு விழாவிலையும் எல்லாரும் கலந்து கொள்வார்கள். அதனால விழாக்கள்ல கையை கால அசைக்க கூடாது, செய்ய தகாத செயல்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்பதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அருவமாக தேவர்கள்லாம் இருப்பார்கள். அதே போல ரிஷிகள், சில அருவமாக இருக்கக்கூடிய ரிஷிகள் முதலியோர் எல்லாமே அங்க அந்த விழாவில் கலந்து வருவார்கள். அப்ப அழகிய அந்த அரம்பையர்கள்லாம் இருக்காங்களா, தேவ மகளிர்லாம், அவர்கள்லாம் முன்னாடி தேவர்கள் செல்றாங்க, பின்னாடி அந்த தேவ மகளிர்கள் எல்லாம் செல்கிறார்கள் என்கிறார். பொடிகள் பூசி பாடும் தொண்டர் புடை சூழ. முழுவதுமாக வெந்நீர் சன்னித்த மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த மேனியனான்னு இறைவனை சொல்றாங்கல்ல, அப்படிப்பட்ட ஆரூர்ல உள்ள அடியார்கள்லாம் மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த மேனியர்களாக புடைசூழ நெருங்கி சூழ. அடிகள் ஆரூர் ஆதிரை நாளாம் அது ஒண்ணு. அந்த ஆதிரை நாள் அடிகளாகிய பெருமானுடைய அந்த ஆரூர்ல ஆதிரை நாளோட பெருமை இப்படியெல்லாம் இருந்ததுங்கிறார். துன்பம் நம்மை தொழாத நாட்கள் என்பாரும், இன்பம் நம்மை ஏத்து நாட்கள் என்பாரும். இறைவன்கிட்ட போய் சொல்றாங்கன்னா, உன்னை தொழாம ஒரு நாள் எனக்கு போயிட்டீங்கன்னா அதை விட அதுதான் பாடை மேல் போகும் நாள்னு சொன்னார்ல சுந்தரமூர்த்தி சாமிகள். ஓவும் நாள் உணர்வு அழியும் நாள் உயிர் பாடையும் நாள் பாடை மேல் காவும் நாள் என்றார் கருதினார்ல, அந்த கருத்து சொல்றாரு. உன்னை வழிபடாத ஒரு நாள் ஒரு நேரம் போயிட்டுதுன்னா, நாள்னா ஒரு நேரமா எடுத்துங்க, அது வீணாக கழிந்த நேரம், களவுபட்ட காலம் தான் களவு பல காலம்னு சொல்லி அப்பர் பெருமானம் ஐயாக்களை சொல்லுவாரு. அது களவுபட்ட காலம். துன்பம் நம்மை தொழாத நாட்கள் என்பாரும். அது துன்பமாக கழிந்து விட்டதையா, நீ கொடுத்த இந்த நாள்ல நான் இவ்வளவு நாட்கள் கொடுத்தியா, அதுல எவ்வளவு நாட்களை துன்ப நாட்களாக நான் வீணாக விழுக்கு நீர் இறைத்தேன், பாழுக்கு இறைத்தேன் எல்லாம் பல இடங்களில் பாடுவார். இன்பம் நம்மை ஏத்து நாட்கள், என்றைக்கு ஒன்று எந்த நேரத்தில் என்றைக்கு உன்னை போற்றி பரவுகிறனோ அதை விட இன்பம் தரக்கூடிய நாளே எனக்கு கிடையாதுன்னு சொல்லி பெருமானா அப்படிலாம் சொல்லக்கூடிய மக்கள். நும்பின் எம்மை நுழைய பணியே என்பாரும். உன்னோட பின்னால எப்படியாவது நாங்க யாதும் சோறுபடாம ஐயார் அடைகின்ற போதுங்கிற போல அந்த இறைவனை நோக்கி, இறைவா உன்னை நோக்கி நாங்க உன் பின்தொடர்றதுக்கு எங்களை அனுமதிங்க அப்படிங்கிறாரு. நும்பின் எம்மை நுழைய பணி, எங்களுக்கு பணி கொடு, பின்னாலேயே நாங்க வருவதற்கு எனக்கு அருள் கொடு இறைவா என்பார். எப்படியாவது நாங்க உங்களை அடையணும் அப்படின்னு.
அன்பன் ஆரூர். அப்படிப்பட்ட எல்லோருக்கும் அன்பனாக இருக்கக்கூடிய ஆரூர் பெருமானோட ஆதிரை விழாவோட சிறப்பு அப்படி இருந்தது என்று சொல்கிறார். அடுத்தது 10வது பாட்டு. பாரூர் பவத்தானை பக்தர் பணிந்தேத்த. பாரூர்னா பல உலகம், நில உலகம். பாருனா பார் பிளஸ் ஊர். பாரு அடுத்து ஊர் ரெண்டா பிரிச்சிங்க. இந்த ஆங்கில சொற்கள் இந்த பிறமொழி சொற்கள்லாம் வரதான் செய்யுது, நம்ம என்ன செய்வது. பாரூர் பவத்தானை. பவம்னா கடலை, அது வடமொழி சொல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வடமொழிக்கும் தமிழ் மொழிக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. வடமொழி நம்மளுடைய சொத்து, இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். யாரோ ஒரு குலத்துக்கோ ஜாதிக்கோ சொந்தம் இல்லை. உலகம் பூரா உள்ள இந்து வேத மதத்தை சேர்ந்த பல பிரிவினர்களுக்கும், இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கும், சைவ மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இது சொந்தம் என்பதை உணர வேண்டும். நமது ஆச்சாரியர்கள் நிறைய ஒரு 5-10% வரை வட சொற்கள் இந்த திருமுறைகள்லாம் இருக்கு. ஏமாற்றுக்காரர்கள் பின்னால போகாதீங்க. மொழியெல்லாம் கடந்து நோக்கணும் இறைவனை. மொழி, ஜாதி, குலம், இந்த இதெல்லாம் வட்டம், திசை, தேசம், இந்த வட்டத்தெல்லாம் கடந்து, என கடந்தவன் அவன். நீ அவனை உணரணும்னா இந்த இழிநிலையெல்லாம் மேல வரணும். இப்படியெல்லாம் போட்டு பிரிச்சு, மொழியால பிரிச்சு, இனத்தால பிரிச்சு, குலத்தால பிரிச்சு, ஒரு குலத்தவரை இழுத்து பேசி, இப்படியெல்லாம் அப்படியெல்லாம் ஒரு சைவமே கிடையாது. அவங்க சைவனே கிடையாது. இல்லை ஏமாற்றுக்காரர்கள் மக்களை தவறாக வழி நடத்தி போறார்கள். எங்க வேணாலும் நான் எடுத்து சொல்ல தயாராது. இவ்வளவு சொற்கள் இருக்க, இதை உருவி விட்டா தேவாரம் என்ன ஆகும்? வள்ளலார் வடமொழி உபயோகப்படுத்தலையா? தாய்மானவர் உபயோகப்படுத்தலையா? அருணகிரிநாதர் திருப்புகழை என்ன பண்ணுவீங்க? திருப்புகழில் உள்ள வட சொல்ல எல்லாம் எடுத்தீங்கன்னா திருப்புகழே இருக்காது. எவ்வளவு ஒரு ஞானாசிரியர்களா யாராவது அந்த வட சொல் தமிழ் சொல்லுன்னு பார்த்துருக்காங்களா? ரெண்டும் துணை மொழி, ரெண்டுமே இறைவனுக்கு போற்றுதல் மொழி. இதற்கு காலமே கிடையாது. எவனோ கால்டுவெல் சொன்னா, அவன் சொன்னா 2500 3500 எங்க பண்பாடு, நாங்க அங்க போய் பார்த்தோன்னா, என்றைக்கு இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்டதோ அன்றைக்கு போற்றுதல் மொழியாக ஆரியமும் தமிழ் தோற்றுவிக்கப்பட்டன. இந்த கலப்பால் வந்ததுதான் பிற மொழி. அந்த ஒரு மொழி இன்னொரு மொழியால் இப்படியே கலந்துதான் பல மொழிகள் வந்திருக்கிறது என்பதெல்லாம் சிந்தித்து பார்த்தால் சிந்திப்பவருக்கு தெரியும். அதனால மொழி வேறுபாடே நமக்கு இருக்கக்கூடாது. எனக்கு ஆரியம் தெரியாது. சாஸ்திரம் படிச்சதால அதிகபட்சமாக ஒரு 500 கலை சொற்களுக்கு எனக்கு பொருள் தெரிஞ்சிருக்கலாம். அந்த திருமுறைகள்ல உள்ள சொற்களை எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னொரு 1000 சொற்கள், அவ்வளவுதான். தமிழால தான் நான் வழிபடுகிறேன். ஏன் அந்த மொழியை இழுத்து பேசணும்? ஏன் அதை ஆரியர்களுக்கு சொந்தம்னு சொல்லி ஒரு இனத்தவருக்கு போய் நீ உன்னோட மொழிய, உன்னுடைய சமயத்து மொழிய, உன்னுடைய இந்து சமயத்து மொழிய, உன்னோட சைவ சமயத்துக்கு உரிய உடமையாக இருக்கக்கூடிய மொழிய ஒரு சிறு குலத்தவருக்கு போய் நீ உடமையாக ஆக்குறிய, அது ஒரு அவமானம் இல்லையா? சிந்திச்சு பார்க்கணும். ஏன்றா எனக்கு இப்ப வருத்தமா இருக்கு, அதையும் நம்ம கற்று இருக்கலாமா? சிறு வயதுல நம்மள ஆட்கொள்ளலையே, இறைவன் இப்படி எல்லாம் நமக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கலையே அப்படின்னு வருத்தப்படுற. அதோட போயிடு அடுத்த பிறவி கொடுத்து சாமி இறைவன் அதெல்லாம் கத்து வைக்கிறாரோ இல்ல அவரே என்ன செய்யறாரோ அதெல்லாம் தெரியாது. அது இறைவனுக்கும் இதுதான் தெரியாது. பாரூர் பவத்தானை அப்படி போட்ட பல ஊர்கள் சேர்ந்து கடலால் சூழப்பட்ட நிலவுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பக்தர் பணிந்தேத்த. பக்தர்கள் எல்லாம் உண்மையான மெய்யடியார்கள். பக்தர்னா உண்மையான மெய்யடியார்கள், பிறரெல்லாம் கிடையாது. அவர்கள்லாம் பணிந்தேத்த, அவர்கள் தான் பணிந்து ஏத்துவான். சீரூர் பாடல் ஆடலராத. அப்படி அந்த சீரூர்னா சிறப்பு பெற்ற ஒரு பாடலும் ஆடலும் எப்பொழுதுமே அறாத விழாக்கள் நடக்கக்கூடிய ஒரு செம்மார்பன்னா செம்மாந்துன்னு சொல்லுவாங்க. செம்மை பிளஸ் ஆர்ப்பு, செம்மையாக ஆர்த்து ஒளித்து எழக்கூடிய செம்மாப்பு ஆர்ந்து ஓரூர் ஒழியாது உலகமெங்கும் எடுத்துத்தும். ஒரே ஊர் இப்படிப்பட்ட உலகம் எல்லாராலையும் போற்றப்பட, உலக மக்களால உலகத்தில் வாழக்கூடிய அடியார்கள் எல்லாம் போற்றக்கூடிய ஓரூர், ஒரே ஊர், அப்படிப்பட்ட சிறப்புடைய ஊருன்னு அந்த ஊரை சொல்றாரு. ஓரூர் ஒழியாது உலகமெங்கும் எடுத்தேத்தும் ஆரூரந்தன் ஆதிரனாலாம். அப்படிப்பட்ட அந்த தளத்துல, சிறப்பு மிக்க தளத்துல, ஒரே சிறப்பு மிக்க தலம் என்று சொல்லக்கூடிய போற்றக்கூடிய அளவுக்கு சிறப்புடைய அந்த தளத்துல ஆரூரன் அங்க புற்றெடுங்கொண்டானாக தியாயகேச பெருமானாக அமர்ந்திருக்கிறாரு. அவருடைய ஆலயத்தில் அவருக்கு எடுக்கப்பட்ட அந்த விழாவோட சிறப்பு இப்படியெல்லாம் இருந்தது என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுக்கு இதை எடுத்து சொல்றாரு. இதை கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னா, ஞானசம்பந்த பெருமானுக்கு உடனே ஆரூரை போய் தொழ வேண்டும் என்று. இவரை புகழூர்ல இருந்து கிளம்பி வந்தது ஆண்ட அரசு திருவாரூர்ல இருந்து புகழூரை நோக்கி வராரு. அவரை நாம் எதிர்கொண்டு அழைக்க வேண்டும் என்று சொல்லி அடியார்கள் புடை சூழ எதிர்கொண்டு அழைக்க தான் போறாரு.
அங்கே போனோன்னே எதிர்கொண்டு ஒருவர் வணங்கினதுக்கப்புறம் என்ன கேட்குறாரு, நீங்கள் ஆரூரில் இருந்து வரீங்களே, அங்கே என்ன சிறப்பு நிகழ்ந்தது என்று, நீங்கள் வரும்பொழுது என்ன சிறப்பு நிகழ்ந்தது என்று வினவுகிறார். வினவும் பொழுது இந்த ஆரூரோட ஆதிரி நாளோட சிறப்பை சொன்னோன்னா, இதை கேட்டவுடனே என்ன ஆயிடுது, இந்த ஆரூரை போய் தான் தரிசிக்கணும்னு சொல்லி ஞானசம்பந்தருக்கு அந்த வேட்கை எழுந்துடுது. அப்போ அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். அம்மொழி மாலை செந்தமிழ் கேளா அணிசம்பை. அப்படி செந்தமிழால கோத்து தொகுக்கப்பட்ட மாலை போன்று கோத்து தொகுக்கப்பட்ட அந்த சிறப்புடைய மொழியை மாலையை கேட்ட அணி அழகிய சண்பை மைமலர் கண்டத்து அன்றர் பிரானார் மகனாரும். மைமலர் கண்டத்து அன்றர் பிரானார்னு இறைவனோட மகனார்னு சொல்றாரு ஞானசமுந்தர். பிள்ளையார் தான் மகனார்னா ஞானசமுந்தர் சொல்றாரு இறைவனோட மகனார்னு. கொய்மலர் வாவி தென்திருவாரூர் கும்பிட்டு, அந்த மலர்கள்லாம் இருக்கக்கூடிய சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த சோலை சூழ்ந்து இருக்கக்கூடிய அழகிய திருவாரூர் கும்பிட்டு உம்முடன் இங்கு உடன் அமர்வேன். மீண்டும் நான் திருப்புகலூர்ல நான் உங்களோட இங்க விரும்பி உறைவேன். அதுவரை நீங்கள் திருப்புகலூர்ல இருங்க, நான் மீண்டும் வருவேன்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் இவருக்கு ஒரு அன்பு கட்டளை இட்டு சொல்கிறார். நீங்க திருப்புகலூர்ல இருங்க. திருப்புகலூர்னா இங்கிருந்து தங்கி கொண்டு இதை முதன்மை தலமாக வைத்துக்கொண்டு பல தலங்கள்ல அங்க உள்ள அண்மையில் உள்ள தலங்கள்லாம் பார்ப்பாரு. ஆனால் திருப்புகலூர்ல இருங்க, நான் ஆரூர் தொழுது விட்டு வருகிறேன் என்று அவர்கிட்ட கேட்கிறார் என்று உரை செய்தார். ஒரு அன்பு கட்டளை. திருப்புகலூர் கொய்மலர் வாவி தென்திருவாரூர் கும்பிட்டு உம்முடன் இங்கு உடன் அமர்வேன், உங்களோட இங்க நான் சேவேன்னு சொல்லி திருப்புகலூர்ல இருங்கன்னு உரை செய்தார். மாமுதில் ஆரூர் மன்னரை அங்கு வணங்க செந்தாமரை ஓடை சண்பெயர்நாதன் தானியக. அந்த மாமதியால் சூழப்பட்ட ஆரூர் மன்னராகிய ஆரூர் பெருமானை, வீதி விடங்க பெருமானை, புற்றிடம் கொண்டாரை, மண்ணு சோதியாக இருப்பவரே அங்கு வணங்க செந்தாமரை ஓடை சண்பையர், செந்தாமரை ஓடைகளால் சூழப்பட்ட சண்பை என்ற பதிவோட தலைவனான ஞானசம்பந்தன் ஏக செல்ல நாமரு சொல்லின் நாதரும். நாமரு சொல்லின்னா அழகிய தேடு போன்ற இனிய நாவில் மருவக்கூடிய சொல்லின் வேந்தர் இல்லையா, அந்த நாதரும் தலைவருமாகிய ஆர்வத்தோடு புக்கார் எங்க போனாரு, பூ மலர் வாச தன்பனை சூழும் புகழூரில். பூ மலர்களால் சூழப்பட்ட குளிர்ந்த பனைகளால் தன்னா குளிர்ந்த பனைன்னா வயல் வெளிகளால் சூழப்பட்ட மருத நிலம் சூழும் புகழூரில் போய் அங்கே சேர்கிறார் என்று 237 பாடலோட இது நிறைவாகிறது. ஒரு அற்புதமான ஒரு வரலாறு. தொடர்ந்து கேளுங்க. நம்ம நுணுகி ஆராயணும். ஒரு சிவ வழிபாட்டுக்கு வந்துட்டு எந்த துறையில போனாலும் அந்த துறையில உச்ச நிலையை அடையணும். இது இயல்பு தானே. ஒரு விஞ்ஞானியாக இருக்கட்டும், ஒரு பொறியாளராக இருக்கட்டும், ஒரு விண்வெளி ஆராய்ச்சிக்காரராக இருக்கட்டும், ஒரு மருத்துவராக இருக்கட்டும், பல்வேறு கலைகள் இருக்கிறது. அந்தந்த கலைகளில் ஈடுபடுவார். அதுல முழுமையாக ஒரு வல்லன்மையை நுணுகி ஆராய்ந்து அந்த அறிவு பெற்றால் தானே செயல்பட முடியும். ஆன்மீகத்தில் மட்டும் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஞானமே வேட்கையே வரவில்லை. அது ஒரு பெரிய இடர். இந்த உலகியல் ஞானம்லாம் நமக்கு மீண்டும் மீண்டும் பிறப்பை கொடுக்கும், சுகங்களை கொடுக்கும், பொருளை கொடுக்கும், இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும். இறைவனை நோக்கிய பயணம் உண்டுதான் நம்ம உயிருக்கு, நம்ம இந்த உடலை கொண்டு செய்யக்கூடிய ஒரு நற்பயன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உயிருக்கு, உங்க உயிருக்கு, இந்த உடல்ல உள்ள உயிருக்கு, உடல் நாமல்ல, உடல் உள்ள இருக்கிற உயிராக இருக்கிறோம். அந்த உயிருக்கு இந்த உடலை கொண்டு எப்படி நன்மையை சேர்க்க முடியும் என்பதை இறைவன் மட்டும்தான் அருள முடியும். அதனால இந்த இறை ஞானம், இறை ஞான நாட்டத்தில், சிவ வழிபாட்டில், ஓரிரை கோட்பாட்டில் தலைன்ற என்னைக்கு நீ ஓரிரை கோட்பாட்டில் உறுதியாக நிற்கிறியோ அன்றே உன்னோட தீங்குலாம், அதுவரை நீ செய்த தீங்கு எல்லாமே அழிந்து போய்விடும். உனக்கு நன்மையே பெருக ஆரம்பிக்கும். என்ன கஷ்டம், ஏன் இன்னும் பல தெய்வங்களையும் எதையோ எவன் ஒன்றும் சொல்றான்னு அதையும் இதையும் வணங்கிட்டு இருக்க. ஆச்சாரியார்கள் வேதங்கள்ல சுட்டப்பட்டது சிவபெருமான தான், நமசிவாயச சிவதராயசன்னு சொல்லி யஜுர்வேதத்தில் நடுவில் அடையாளம் காட்டப்பட்டு காக்கப்படுவது பெருமான தானே. ஏன் இன்னும் இந்த ஐயப்பாடுகளிலிருந்து மீண்டு வாருங்கள். மற்ற அன்பர்கள் எல்லாம் இதுல இணைங்க. ஒரு உயிருக்கு நீங்கள் ஒரு நன்மை செஞ்சாலே ஒரு கோயில் கட்டுன மாதிரி நடமாடும் கோயில். ஒரு உயிரை சிவத்துக்கு நீங்க ஆட்படுத்தினீங்கன்னா இறைவனோட கருவியாக நின்று உங்களுக்கு அப்படி ஒரு புண்ணியம் கிடைக்கும். ஆட்படுத்தப்படுத்து முதல்ல இல்லத்தாரை கொண்டு வாங்க. இல்லத்தாரை நல்வழிப்படுத்துங்க, உற்றார் உறவினர்களை நல்வழிப்படுத்துங்க, நட்பு வட்டத்தினரை நல்வழிப்படுத்துங்க, ஊராறுகளுக்கெல்லாம் எடுத்து சொல்லி இறைவனோட பெருமையை
எல்லோரையும் வந்து நல்வழிப்படுத்தி காக்க வேண்டும். இப்ப எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் முப்புறமே வந்து எரிஞ்சு போனவங்க மூவர் காக்கப்பட்டாங்க. எவன் வந்து சிவ வழிபாட்டில் தலையில் நிற்கிறானோ, மெய்யடியாராக நிற்கிறானோ, அவனுக்கு வந்து இந்த உலகமே கடல் வந்து மூழ்கினா கூட அவனுக்கு எந்த கேடும் வராதுன்னு சொல்லி இதுதான் நம்ம தத்துவத்தை இங்கே சொல்லிக்கிறோம். அதனால வந்து முதல்ல சுயநலம் இருந்ததுன்னா தற்காப்பு வேண்டும் என்றால், நல்ல வாழ்க்கை வேண்டும்னா இறை வழிபட்டு போவாங்க. இறை வழிபாட்டில் சிவபெருமான் தான் இறைவன் என்று ஒரு தெளிவுக்கு வாருங்கள் என்று சொல்லி இதுவரை தொடர்ந்து கேட்ட அன்பர்களுக்கு எல்லா சிவநலன்களும் விளைய வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சி கோமல் சேகராகி நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.